ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆக்சுவலா நீங்க உங்க பிசினஸ்க்காக Facebookல ஆட்ஸ் ரன் பண்ணுவீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா Facebookல ஆட் சோர்ஸ்னு சொல்லிட்டு புது அப்டேட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஆட் சோர்ஸோட பெனிஃபிட்ஸ் என்ன, இதை எப்படி யூஸ் பண்றது, இதை யூஸ் பண்ணி எப்படி என்னோட சேல்ஸ் அண்ட் லீட்ஸ் இன்க்ரீஸ் பண்றது, அதை பத்தி நீங்க கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் என்னோட சேனலுக்கு வரதா மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் மட்டும் நம்ம சேனல்ல கவர் பண்ணுவோம். சோ நம்ம என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ணணும் பார்த்தோம்னா, உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதுதான் நம்ம சேனல் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் யூஸ்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் குறிஸ் ஏதாச்சும் இருந்தா எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் புதுசா வந்திருக்க அப்டேட் பாத்தீங்கன்னா ஆட் சோர்சஸ். இந்த ஆட் சோர்ஸ் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், எங்க யூஸ் பண்ணலாம் பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி நீங்க வெப்சைட் பேஸ் பண்ணி கேம்பெயின் ட்ரை பண்றதா இந்த கண்டிப்பா இந்த ஆட் சோர்சஸ் அப்டேட்டை யூஸ் பண்ணலாம். அதாவது டிராபிக் கேம்பெயின், வெப்சைட் வியூஸ் கேம்பெயின், லேண்டிங் பேஜ் கேம்பெயின், சேல்ஸ் கேம்பெயின், இந்த மாதிரி வெப்சைட் பேஸ்டு கேம்பெயின் எது நீங்க ட்ரை பண்ணாலும் இந்த ஆட் சோர்சஸ் நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். இந்த ஆட் சோர்ஸோட முக்கியமான பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்றாங்கன்னா, உங்களோட கிளிக் த்ரூ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும் அண்ட் சேம் டைம் யூசர் என்கேஜ்மெண்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் இந்த ஆட் சோர்ஸ் அப்டேட்டை நாங்க ரிலீஸ் பண்ணிருக்கோம் சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. சோ இந்த ஆட் சோர்ஸ் அப்டேட் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லைவா காட்டிடுறேன். ஃபர்ஸ்ட் நீங்க ஆட்ஸ் மேனேஜ் செக்ஷன்ல நீங்க எந்த வெப்சைட் கேம்பெயின் ஓபன் பண்ணாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் அவேர்னஸ் கேம்பெயினோ, டிராபிக் கேம்பெயினோ, என்கேஜ்மெண்ட் கேம்பெயினோ, லீட்ஸ் கேம்பெயினோ இல்ல சேல்ஸ் கேம்பெயினோ, எந்த கேம்பெயினோ நீங்க வெப்சைட் ட்ரை பண்ணாலும் கண்டிப்பா இந்த ஆட் சோர்ஸ் அந்த அப்டேட் யூஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நான் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போதைக்கு லீட்ஸ் கேம்பெயின் ட்ரை பண்றேன். லீட்ஸ் கேம்பெயின்ல எப்பயும் மேனுவல் செக்ஷன் நான் சைட் பண்ணுவேன். இப்போதைக்கு நான் உள்ள எல்லா கண்டிஷன் சொல்லல. இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணணும்னு சொல்றேன். அந்த அப்டேட் எங்க நீங்க கிளைம் பண்ணணும்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதுல ஆட் செட்ல நீங்க என்ன பண்ணணும், டைரக்டா இன்ஸ்டன்ட் ஃபார்ம் இருக்கும். அதை நீங்க வெப்சைட் மாத்துவீங்க. சோ எல்லாம் இது வெப்சைட் பேஸ் பண்ண கேம்பெயின் மட்டும் ஒர்க் அவுட் ஆகும். சோ வெப்சைட் பண்ண கேம்பெயினுக்கு நான் வெப்சைட் மாத்திட்டேன். நெக்ஸ்ட் ஆட் செக்ஷன் போயிடுங்க. இந்த ஆட் செக்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் சோர்ஸ்னு சொல்லிட்டு புதுசா ஒரு அப்டேட் வந்துரும் கைஸ். இந்த அப்டேட் எல்லாருக்குமே வந்துருக்குமே கேட்டீங்கன்னா, இப்ப எல்லாருக்கும் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் வந்துட்டு இருக்கு. சோ ஃபியூச்சர்ல வித்தின் 1 or 2 monthல எல்லாருக்கும் வந்துரும் கைஸ். சோ இப்போ பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா ஆட் சோர்ஸ் சொல்லிட்டு அப்டேட் இருக்கும். சோ இதுதான் நம்ம இவ்வளவு நாள் பார்த்திருந்தோம். சோ இந்த ஆட் சோர்ஸ்ல அதாவது பீப்புள் உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் எங்க நீங்க டைவ் பண்ண விரும்புதோ அங்க இந்த வெப்சைட் யூஆர்எல் கொடுத்துடலாம். சோ டைரக்டா அந்த வெப்சைட் யூஆர்எல் நீங்க டைரக்டா கொடுத்துடலாம். இங்க அடிஷனல் பாத்தீங்கன்னா சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்க அடிஷனலா அவங்களுக்கு என்னென்ன ஷோ பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இங்க லேர்ன் மோர் ஆட் சோர்ஸ் அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும். சோ இந்த வெப்சைட்டுக்கு கீழே ஆட் சோர்சஸ்னு ஒரு செக்ஷன் காமிச்சோம் பாத்தீங்கன்னா இப்போ. சோ இங்கதான் நீங்க என்னென்ன ஆட் பண்ணலாம் பார்த்தா, உங்களோட வெப்சைட் லேண்டிங் பேஜும் ஆட் பண்ணலாம் அண்ட் சேம் டைம் உங்களோட ஆஃபர்ஸ் ஆட் பண்ணலாம், உங்களோட சைட் லிங்க்ஸ் ஆட் பண்ணலாம், உங்களோட கேட்லாக்ஸ் ஆட் பண்ணலாம். இதுதான் முக்கியமான ஒரு அப்டேட்டா வந்திருக்கு. சோ இந்த அப்டேட்டை பத்தி ரொம்ப கிளியரா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி இந்த லேர்ன் மோர் அபவுட் ஆட் சோர்ஸ் அதை கிளிக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு கிளியரா தெரியும். சோ இந்த எல்லாருக்கும் சீக்கிரம் கிடைச்சிருக்கா. சோ அப்கமிங் டேஸ் எல்லாருக்கும் சீக்கிரம் கிடைச்சிரும். சோ இப்போ பார்த்தா இது என்னென்ன ஆட் பண்ண முடியும் பாத்தீங்கன்னா, கேட்லாக் ஐட்டம்ஸ். உங்ககிட்ட கேட்லாக்னா அந்த கேட்லாக் நீங்க ஆட் பண்ண முடியும். அடுத்து வெப்சைட் யூஆர்எல், அதாவது நான் என்ன சொல்றேன்னா லேண்டிங் பேஜ் உங்களோட மெயின் யூஆர்எல். அது இல்லாம வேற அடிஷனல் வேற வெப்சைட் ஏதாச்சும் நீங்க ஆட் பண்ண விரும்பினா உங்களால ஆட் பண்ண முடியும். சைட் லிங்க்ஸ், இங்க சைட் லிங்க்ஸ் ஏதாவது முக்கியமா சொல்றேன். நீங்க கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் சைட் லிங்க்ஸ் தான் என்னன்னு சொல்லிட்டு. சோ லேண்டிங் பேஜ் தனியா இருக்கும். சைட் லிங்க்ஸ் பாத்தீங்கன்னா டைரக்டா உங்களோட சர்வீஸை டிஸ்பிளே பண்ணலாம், உங்களோட கேஸ் ஸ்டடிஸ் டிஸ்பிளே பண்ணலாம், உங்களோட டெஸ்டிமோனி டிஸ்பிளே பண்ணலாம். சோ எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அந்த அப்டேட் வந்தவொடனே நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண போறது கண்டிப்பா சைட் லிங்க்ஸா தான் இருக்கும். பிகாஸ் சைட் லிங்க்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ். உங்களோட லேண்டிங் பேஜ் செக் பண்ணதுக்கு முன்னாடி உங்களோட டெஸ்டிமோனியில உங்களோட ரிவ்யூஸை மக்கள் பார்க்க விரும்புவாங்க. அதனால சைட் லிங்க்ஸ் அப்டேட் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சோ உங்களோட லேண்டிங் பேஜ் கொடுத்து அது கீழே 3 சைட் லிங்க்ஸ் நீங்க கொடுக்கலாம். மினிமம் 3 சைட் லிங்க்ஸ் கொடுக்கலாம் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த சைட் லிங்க்ஸ் உங்களோட கேஸ் ஸ்டடிஸா இருக்கலாம், உங்களோட டெஸ்டிமோனியல்ஸா இருக்கலாம், இல்ல உங்களோட ரிவ்யூஸா இருக்கலாம். சோ அதை நீங்க கரெக்டா கொடுக்கலாம். அடுத்து உங்களோட ஆஃபர் டீடைல்ஸ், என்ன ஆஃபர் இப்ப இந்த ப்ராடக்ட் கொடுக்க போறீங்க அந்த ஆஃபர் நீங்க டைரக்டா அங்க ஃபெச் பண்ணலாம். சோ இதுதான் கைஸ், உங்களோட வெப்சைட் கேம்பெயின் நீங்க ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா பாத்தீங்கன்னா அது கீழே ஆட் சோர்ஸ்னு ஒரு இது இருக்கு. சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்க வெப்சைட் கேம்பெயின் வெப்சைட் யூஆர்எல் டைரக்ட் லேண்டிங் பேஜ் யூஆர்எல் கொடுத்துருவீங்க. அது கீழே பாத்தீங்கன்னா ஆட் சோர்ஸ் இல்ல. சோ இந்த ஆட் சோர்ஸ் செக்ஷன் தான் உங்களோட ஆஃபர், சைட் லிங்க்ஸ், அப்புறம் கேட்லாக்லாம் ஆட் பண்ணணும். சோ இப்போதைக்கு பார்த்தா எனக்கு ஆஃபர்ன்றது இது மட்டும் தான் எனேபிள் ஆயிருக்கு. சோ இன்னும் 1 or 2 டேஸ்ல எனக்கு மேக்ஸிமம் சைட் லிங்க்ஸ் எப்படி ஆட் பண்ணணும், கேட்லாக்ஸ் எப்படி ஆட் பண்ணணும் சொல்லிட்டு அந்த அப்டேட் வந்த பின்னாடி உங்களை லைவாவே காட்டுறேன். ஃபர்ஸ்ட் எப்படி ஆஃபர் ஆட் பண்ணு காட்டுறேன். சோ ஜஸ்ட் கிளிக் ஆன் ஆட் கொடுத்துட்டு பிளஸ் உங்களோட லேண்டிங் பேஜ் இங்க ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்க. சோ இங்க நம்ம ஜஸ்ட் ஆஃபர் மட்டும் ஆட் பண்ண போறோம். ஜஸ்ட் செட் மேனுவலி கொடுங்க. செட்டப் மேனுவலி கொடுத்துட்டு ஆட் மோர் செக்ஷன் காட்டுவேன். இதே மாதிரி தான் உங்களோட சைட் லிங்க்ஸும் உங்களோட கேட்லாக் ஆட் பண்ணலாம். சைட் லிங்க்ஸ் மினிமம் 3 ஆட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்க ஆஃபர்ஸும் எவ்வளவு வேணா ஆட் பண்ணலாம். ஜஸ்ட் ஆட் மோர் கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் அண்ட் கேஷ் டிஸ்கவுண்ட் இருக்கு. சோ பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வச்சுட்டு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். நான் சேல் பண்ற ப்ராடக்ட்டுக்கு 10% டிஸ்கவுண்ட்.
பிளஸ் டேட் செலக்ட் பண்ணுங்க. டேட் வந்து 2ல இருந்து 31st வரையும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஆகஸ்ட் 2ல இருந்து 31st வரையும் 10% டிஸ்கவுண்ட் யாரெல்லாம் என் வெப்சைட் லேண்டிங் போய் சைன் அப் பண்றேன் அவங்களுக்கு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து நான் அப்டேட் கொடுத்துட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆட் கொடுக்குறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 10% ஆஃப் போட்டு வேலிட் 2 இருந்து 31st வரையும் இருக்கு சொல்லிட்டு அவ்வளவுதான் கைஸ். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆட் சோர்ஸ்ல நீங்க ஆட் பண்ண வேண்டிய ஆஃபர்ஸ். இதே மாதிரி சைட் லிங்க்ஸ் நான் மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்றது சைட் லிங்க்ஸ் தான். பிகாஸ் எனக்கு ஆஃபரோட சைட் லிங்க்ஸ் தான் முக்கியம். இப்போ என்னோட சைட் லிங்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் டெஸ்டிமோனியல் வைக்கலாம் பிளஸ் வந்து என்னோட ரிவ்யூ செக்ஷன் வைக்கலாம், பிளஸ் என்னோட கேஸ் ஸ்டடிஸ் வைக்கலாம், இல்ல என்னோட சர்வீஸ் பேஜ் யாராச்சும் வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது மக்கள் வந்து டக்குன்னு வந்து என்னோட வெப்சைட்டுக்குள்ள வந்து டைரக்டா லேண்டிங் பேஜுக்கு மூவ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் என்னோட டெஸ்டிமோனியல் பார்க்கறதுக்கும் அவங்க மூவ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எனக்கு கன்வர்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். இதுதான் அவங்களும் மென்ஷன் பண்றாங்க. ஸோ உங்களோட சைட் லிங்க்ஸ் நீங்க ஷோ பண்ணும்போது கிளிக் த்ரூ ரேட் இன்க்ரீஸ் ஆகும், அண்ட் சேம் டைம் உங்களோட லீட்ஸ் வால்யூமே இன்க்ரீஸ் ஆகும் சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்றாங்க. ஸோ இதுதான் நானும் மென்ஷன் பண்றேன். ஸோ நீங்க கண்டிப்பா சைட் லிங்க்ஸை ட்ரை பண்ணுங்க. இல்ல நான் ப்ராடக்ட் ஓரியன்டட் பிசினஸ் பண்றேன், இல்ல இ காமர்ஸ் ஓரியன்டட் பிசினஸ் பண்றேன், நீங்க கண்டிப்பா இந்த ஆஃபர் செக்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா நான் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட லைவ் டெமோ ஆக்சுவலா வந்து நான் இந்த அப்டேட் வந்து இப்பதான் ட்ரை பண்ணிருக்கேன். ஸோ இன்னும் 1 or 2 daysல இந்த ரிசல்ட் எப்படி இருக்கு, இதனால நம்மளுக்கு லீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா இல்ல சேல்ஸ் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுதா சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் கைஸ். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் குயிஸ் ஏதாச்சும் தான் டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். தேங்க்யூ கைஸ், பாய் பாய்.